அன்பான மாணவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தடையும் விடையும் என்ற நிகழ்ச்சியில் வரவிருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர்களே, இன்று நாம் காணவிருக்கும் பாடம் அரசியல் அறிவியல். இந்த பாடத்தில் இந்திய நீதித்துறை அப்படின்றதுல 5 மார்க் வினா விடைகளை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சென்ற வாரம் 5 மார்க் வினா விடைகளை 2 கேள்விகள் பார்த்தோம். இன்றைக்கு மீதி உள்ள 3 கேள்விகள் அதோட விடைகளும் நம்ம பார்க்கலாம். இந்திய உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு, அதிகாரம் மற்றும் பணிகளை பற்றி விவாதிக்கவும். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் ஜுடிஷியரி அப்படின்றது ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறை முறையினை மட்டுமே கொண்டிருக்குது. ஒரு இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. சென்டருக்கு ஒரு லா, ஸ்டேட்டுக்கு ஒரு லா அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரே லா தான். அதனால தான் அது இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கேஸ் எடுத்து போயிடுச்சு அப்படின்னா மேல்முறையீட்டுக்காக நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட் போகிறோம், ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டு போகிறோம். ஒரு தொடர்பு இருக்குது. உச்சநீதிமன்றம் தான் இந்த எல்லா கோர்ட்டுக்கும் ஒரு தலைமை நீதிமன்றமாக இந்தியாவில் உள்ளது. அனைத்து நீதிமன்றங்களுக்கும் அந்த நீதிமன்றத்துக்கு மேலான ஒரு அதிகாரம் செலுத்தும் ஒரு தலைமை நீதிமன்றமாக உச்சநீதிமன்றம் விளங்குகிறது. அப்போ உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பு மற்றும் அதனுடைய அதிகாரங்கள் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். உச்சநீதிமன்றமே அசல், மேல்முறையீட்டு மற்றும் ஆலோசனை வழங்குதல் என 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். அட்வைசரி பாடியாக சில இடத்துல அது இருக்கும். அதுதான் அதோட 3 முக்கியமான அதிகாரங்களாக கருதப்படுகிறது. இப்போ அசல் நீதி அதிகார வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கு இடையில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, ஸ்டேட்டுக்கு இடையில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். அது எங்கே போகும்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். அடிப்படை உரிமைகள் தொடர்புடைய வழக்குகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அந்த ரிட் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்லாம் எங்கே கொண்டு போவாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 32 மூலமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கும், ஆர்டிகல் 226 மூலமாக நம்மளுக்கு ஹைகோர்ட்டுக்கும் வரும். அதான் அடிப்படை உரிமைகள் தொடர்புடைய வழக்குகள். சுப்ரீம் கோர்ட் பொறுத்த ஆர்டிகல் 32 அப்படின்றது அது அதோட ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனாக கருதப்படுகிறது. நீதி பேராணைகள், ரிட் ப்ரொவிஷன்ஸ், ஆட்கொணர்வு மனு, ஹேபியஸ் கார்பஸ், நெறியுறுத்தும் நீதி பேராணை, தகுதி முறை வினவுதல், தடை, கீழமை நீதிமன்றங்களுக்கு ஆணையிடுதல், இது எல்லாமே இந்த ரிட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். உச்ச நீதிமன்றம் தான் இந்தியாவில் உள்ள உச்சபட்ச மேல்முறையீடு நீதிமன்றமாக விளங்குகிறது. த ஃபைனல் கோர்ட் ஆஃப் அப்பீல் அப்படின்னு சொல்கிறது எங்கே அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் தான் சொல்லுவாங்க. குறிப்பிடப்பட்ட விவகாரங்களில் வழிகாட்டுதல் வழங்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு உள்ளது. ஆர்டிக்கல் 143 உறுப்பு 143 என்ன சொல்லுது அப்படின்னா, அட்வைஸ் டு த பிரசிடென்ட். யார்? சுப்ரீம் கோர்ட். பிரசிடென்ட் கேட்கணும் அட்வைஸை, சுப்ரீம் கோர்ட்டு சொல்லணும். ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொன்ன அட்வைஸை கண்டிப்பாக ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அது கிடையாது. அதுதான் உறுப்பு 143. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? அட்வைஸ் வழங்குவதற்கான ஒரு அதிகாரம் இருக்குது. உச்சநீதிமன்றம் இந்திய அரசமைப்பின் பாதுகாவலனாக இயங்குகிறது. கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அரசமைப்புக்கு விளக்கம் அளிப்பதில் உச்சநீதிமன்றமே இறுதி அதிகாரம் கொண்டுள்ளது. த ஃபைனல் இன்டர்பிரட்டர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் யார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு தான். நிர்வாக நடவடிக்கையோ அல்லது கீழமை நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் ஓர் அரசமைப்பின் அடிப்படை நோக்கத்திற்கு எதிராக உள்ளது என உச்சநீதிமன்றம் கருதினால் அந்த சட்டத்தை ரத்து செய்யும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு உள்ளது. இதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து பார்க்குது, பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டத்தை இயக்குறாங்க, அந்த சட்டத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் பார்க்குது. அப்போ அந்த சட்டம் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு ஏற்புடையதாக இல்லை என்றால் உடனடியாக என்ன சொல்லும் சுப்ரீம் கோர்ட்? இது செல்லாத சட்டமாக அறிவித்துவிடும். இது பார்லிமெண்ட்டில் மட்டுமில்லை, கோர்ட்டில் கூட ஜட்ஜ்மெண்ட் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் உள்ளது. இப்போ உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு, ஆர்கனைசேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றம் ஆனது இந்திய அரசமைப்பு பகுதி 5 அத்தியாயம் 4 மூலம் நிறுவப்பட்டுள்ளது. பார்ட் 5 அண்ட் ஷெட்யூல் 4 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது இருக்குது. இதோட ஆர்டிக்கல், அதாவது உறுப்புகள்னு பார்த்தீங்க 124 முதல் 147 வரை உச்சநீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகார வரம்புகள் குறித்த
ப்ரொவிஷன்ஸ்லாம் இதில் கூறப்பட்டுள்ளது. சுதந்திரம் வாங்கின காலத்தில் ஆரம்பத்தில் அந்த சமயத்தில் ஒரு நீதிபதியும் மற்றும் 7 கீழ்நிலை நீதிபதிகளை கொண்டிருந்தது தான் அந்த சுப்ரீம் கோர்ட். இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி 34+1 34 நீதிபதிகள், ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றதான் சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? நாடாளுமன்றத்துக்கு உள்ளது. நாடாளுமன்றத்துக்கு யார் கொடுத்துருக்கா? அரசமைப்பு கொடுத்துள்ளது. உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்வதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள கொலிஜம். உச்சநீதிமன்ற நீதிபதியை யார் நிர்ணயிக்கிறாங்க? பிரசிடென்ட் தான். அப்போ அந்த கொலிஜம் அப்படின்றது யார்? டாப் மோஸ்ட் 5 ஜட்ஜஸ், சீனியர் மோஸ்ட் 5 ஜட்ஜஸ் தான் இந்த கொலிஜம் அப்படின்றது. இந்த கொலிஜம் முறையே இன்று நடைமுறையில் உள்ளது. குடியரசுத் தலைவரால் நீதிபதிகள் நியமனம் செய்யப்படுகிறார்கள். அவர் தான் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாமே நம்மளுடைய ஜனாதிபதி தான் நியமிக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தோட நீதிபதியோட வயதுன்னு பார்த்தீங்கன்னா 65 வயதை அடையும் வரை பதவியில் அவர்கள் இருக்கலாம். எந்த ஒரு நீதிபதி பதவி விலக நினைத்தால் தன்னால் கைப்பட எழுதிய பதவி விலகல் கடிதத்தில் கையொப்பமிட்டு குடியரசுத் தலைவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கலாம். ஒரு நீதிபதியை நாடாளுமன்றத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்ய முடியும். இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையோ இல்லை சீஃப் ஜஸ்டிஸையோ நம்ம நீக்கலாம். உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் அவருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? முதல்ல இந்திய நாட்டின் குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும். உயர்நீதிமன்ற நீதிபதியாக 5 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் அவருக்கு இருக்க வேண்டும். குறைந்தது 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக பணியாற்றிய அனுபவம், இவற்றுடன் நாடாளுமன்றம் விதித்துள்ள தகுதிகளையும் கொண்டிருக்க வேண்டும். இது எதை அல்லது. ஆனால் முக்கியமாக ஏதாவது நாடாளுமன்றத்தில் ஒரு தகுதி ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் இருக்க வேண்டும். குடியரசுத் தலைவரின் கருத்தில் தலை சிறந்த சட்ட நிபுணராக அவர் இருக்க வேண்டும். ஒப்பீனியன் ஆஃப் த பிரசிடென்ட், இஸ் அ எமினன்ட் ஜூரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுவாக அவர் இருந்தால் அவர் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்க முடியும். இந்திய உயர்நீதிமன்றத்தின் அமைப்பு, அதிகார வரம்பு மற்றும் பணிகளை பற்றி விவாதிக்கவும். இப்போ சுப்ரீம் கோர்ட் பார்த்துட்டோம், இப்போ ஹைகோர்ட். உயர்நீதிமன்றங்கள் மாநிலத்தின் தலைமை நீதித்துறை நிர்வாக அமைப்பாகும். அதாவது ஸ்டேட்டில் ஹையஸ்ட் ஜுடிஷியல் பாடி அப்படின்றது யாருன்னா ஹைகோர்ட் தான். நம்மளோட கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றதுக்கு, நம்மளுடைய அரசமைப்பின் படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு உயர்நீதிமன்றத்தை பெற்றிருக்க வேண்டும். ஒரு மாநிலமும். அப்போ ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள், அதாவது யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பகுதிகள் என்ன பண்ணணும்? அருகே அமைந்த மாநிலத்தின் உயர்நீதிமன்றத்தின் நீதி அதிகார வரம்பின் கீழ் வருகின்றன. இப்போ பாண்டிச்சேரி இருக்குன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கீழே வந்துடும். அந்தமான் நிக்கோபார் கல்கட்டா ஹைகோர்ட்டு கிட்ட வந்துடும். அது மாதிரி பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டோட ஒட்டி இருக்கிற யூனியன் டெரிட்டரி என்ன பண்ணுவாங்க? அந்த ஸ்டேட்டோட அதிகார வரம்பின் கீழ் வந்து விடுவார்கள். ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் டெல்லி மட்டுமே, இப்போ யூனியன் டெரிட்டரியில் 2 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது. ஒன்று டெல்லி, இன்னொன்று புதுச்சேரி. இந்த ரெண்டுலேயுமே ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு மட்டும்தான் ஹைகோர்ட் இருக்குது. அது டெல்லியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ டெல்லி மட்டுமே தனக்கான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. வேறு எந்த யூனியன் டெரிட்டரிக்கும் கிடையாது. பாண்டிச்சேரி கிடையாது, அந்தமான் நிக்கோபார் கிடையாது, சண்டிகருக்கு கிடையாது. ஸோ அது மாதிரி டெல்லிக்கு மட்டும் உயர்நீதிமன்றம். ஒவ்வொரு நீதிமன்றமும் ஒரு தலைமை நீதிபதியையும் இதர நீதிபதிகளையும் கொண்டுள்ளது. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார், அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் இருப்பாங்க. குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். இவரும் பிரசிடென்ட் தான் இந்த ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஜட்ஜஸையும் நியமனம் செய்கிறார். உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியினை உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, மாநிலத்தின் ஆளுநர் ஆகியோரை கலந்து ஆலோசித்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். அப்போ ஹைகோர்ட்டை நியமனம் பண்ணணும் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஆலோசனை,
ஸ்டேட்டோட கவர்னரோட ஆலோசனை அவங்களோட கலந்து ஆலோசித்த பிறகுதான் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டை நியமனம் செய்கிறார். யார்? நம்மளுடைய குடியரசுத் தலைவர். பிற நீதிபதிகளை எப்படி நியமிக்கிறாங்க? தலைமை நீதிபதியின், அது ஸ்டேட்டோட தலைமை நீதிபதியின் பரிந்துரைகளும் ஆலோசனைகளையும் கேட்ட பின்னர் குடியரசுத் தலைவர் நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் வயது 62 வயது நிரம்பும் வரை அவர்கள் பதவியில் இருப்பார்கள். பதவி நீக்கம் பொறுத்தவரை உச்சநீதிமன்ற நீதிபதியின் பதவி நீக்க நடைமுறை போலவே இவர்களையும் நம்ம நீக்கலாம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எப்படி நீக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ஹைகோர்ட் ஜட்ஜையும் அதே இதில் தான் நீக்குவாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதி நியமனத்திற்கு ஒருவர், அவரோட பேசிக் குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும்? ஜட்ஜ் ஆஃப் த ஹைகோர்ட் இல்லை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹைகோர்ட் இருக்கணும். அப்படின்னா அவரோட ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்க வேண்டும், 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக அவர் பணியாற்றி இருக்க வேண்டும். உயர்நீதிமன்றத்தின் வழக்குகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசல் நீதித்துறை, அதாவது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் மற்றும் மேல்முறையீடு அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரண்டும் அதிகார வரம்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது தான் இந்த ஹைகோர்ட். கீழமை நீதிமன்றங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹைகோர்ட்டுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருக்குது, அதுக்கப்புறம் முனிசிப் ஜட்ஜ் இருக்குது, மெட்ரோபாலிட்டன் இது மாதிரி இருக்குது. அப்போ கீழமை நீதிமன்றங்களின் மீதான மேலாதிக்க அதிகாரம் கொண்டுள்ளது இந்த ஸ்டேட் ஹைகோர்ட். சட்டமன்றமோ அல்லது மாநில ஆட்சி துறைக்கோ கட்டுப்படுவதில்லை. லெஜிஸ்லேட்டிவ் அந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஜுடிஷியரி கட்டுப்படாது, ஏன்னா இது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. இப்போ உயர்நீதிமன்றங்களுக்கு அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகளில் நீதி பேராணைகள் வழங்கும் அதிகாரம் கொண்டவையாகும். எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிட் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு இருக்கோ அதே மாதிரி ஹைகோர்ட்டுக்கும் ரிட் ப்ரொவிஷன் இருக்குது. அதே மாதிரி ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், கோவாரண்டோ, செரட்டோராரி இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டு இருக்குது, ஹைகோர்ட்டுக்கு இருக்குது. அப்போ ஹைகோர்ட்டோட கம்பேர் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் கொடுக்குற ப்ரொவிஷன் ரொம்ப கம்மி. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அடிப்படை உரிமைகளுக்கான அந்த ரிட் ப்ரொவிஷன்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனால் ஹைகோர்ட்டுக்கு மற்ற ரிட்டையும் பாஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் இந்த ஹைகோர்ட்டுக்கு இருக்குது, உயர்நீதிமன்றங்களுக்கு உள்ளது. அப்போ என்னென்ன நீதி பேராணைன்னு பாருங்கள். ஆட்கொணர்வு ஹேபியஸ் கார்பஸ், நெறியுறுத்தும் நீதி பேராணை, தடை நீதி பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராணை, விளக்கம் கோரும் ஆணை, இது எல்லாமே ரிட் ப்ரொவிஷன் ஆஃப் த ஹைகோர்ட். கீழ்நிலை நீதிமன்றங்களின் பணிகளை விரிவாக விளக்குக. சுப்ரீம் கோர்ட் பார்த்துட்டோம், ஹைகோர்ட் பார்த்துட்டோம், அடுத்து கீழே சப்கோர்ட்ஸ். இப்போ இந்த அரசியல் அமைப்பில் கான்ஸ்டியூஷனில் 6ஆம் பகுதி மற்றும் உறுப்பு 223லேருந்து 237 அப்படின்றது இந்த கீழ்நிலை நீதிமன்றங்களின் அமைப்பு மற்றும் சுயாதீனத்தை உறுதிப்படுத்துகிறது. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் திஸ் ஹைகோர்ட்டை கான்ஸ்டியூஷனில் தெளிவாக தரப்பட்டுள்ளது. மாவட்ட நீதிபதிகள் பதவி உயர்வு மற்றும் நியமனம் ஆகியவை மாநில ஆளுநரால் உயர்நீதிமன்றத்துடன் கலந்து ஆலோசித்த பிறகு முடிவெடுக்கப்படுகின்றன. அப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருக்க ஜட்ஜாக இருந்தாலும் சரி, அப்போ யாரோட கலந்து ஆலோசித்து? சீஃப் ஜஸ்டிஸை ஆஃப் ஹைகோர்ட்டை கலந்து ஆலோசித்து, ஆளுநரை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் நியமனம் செய்கிறார்கள். மாவட்ட நீதிபதி மாவட்டத்தின் மிக உயர்ந்த நீதித்துறை அதிகாரியாக உள்ளார். எப்போ இங்கே ஹைகோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டுன்றது ஹையஸ்ட்டு அந்த சீட்டில் உட்காந்துருக்காரோ, அதே மாதிரி மாவட்டத்தில் மாவட்ட நீதிபதி தான் மாவட்டத்தின் மிக உயர்ந்த நீதித்துறை அதிகாரியாக விளங்குகிறார். சிவில் மற்றும் கிரிமினல் விஷயங்களில் அசல் மற்றும் மேல்முறையீடு அதிகார வரம்பை அவர் கொண்டுள்ளார். சிவில் மற்றும் கிரிமினல் இந்த 2 விஷயங்களுமே அவருக்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது, அதே மாதிரி அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனும் யாருக்கு இருக்குது? இந்த மாவட்ட நீதிபதிக்கு உள்ளது. மாவட்ட நீதிபதி அமர்வு நீதிபதியாகவும் செயல்படுகிறார். எப்பப்பெல்லாம் சிவிலில் இருக்காரோ அவர் மாவட்ட நீதிபதியாகவும், எப்பப்பெல்லாம் கிரிமினல் டீல் பண்ணும்போது அது அமர்வு நீதிபதியாகவும் அவர் செயல்படுகிறார். மாவட்ட நீதிபதி நீதித்துறை மற்றும் நிர்வாக அதிகாரங்களையும் பயன்படுத்துகிறார். இவருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்குது, அதே மாதிரி சட்டத்திலையும் நீதித்துறை மற்றும் நிர்வாக அதிகாரங்களையும் அவர் பயன்படுத்துகிறார். மாவட்டம் மற்றும் அமர்வு
நீதிமன்றத்திற்கு கீழே துணை நீதிபதி மற்றும் சிவில் தரப்பு மற்றும் குற்றவியல் தரப்பு தலைமை நீதிமன்றமும் செயல்படுகிறது. கீழ் நீதிமன்றங்களில் சிவில் தரப்பில் முன்சிப் நீதிமன்றமும் கிரிமினல் தரப்பில் நீதித்துறை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றமும் உள்ளன. இது கீழே முன்சிப் கோர்ட்டும் இங்கே மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டும் இருக்குது. பெருநகரங்களில், அதாவது மெட்ரோபாலிட்டன் சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிரிமினல் தரப்பில் உள்ள பெருநகர மேஜிஸ்ட்ரேட், சிவில் தரப்பில் நகர சிவில் நீதிமன்றங்கள் உள்ளன. சிட்டி சிவில் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. மெட்ரோபாலிட்டன் அந்த பெருநகர கிரிமினல் தரப்பில் உள்ள பெருநகர மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் உள்ள கோர்ட் அப்படின்றது. அப்போ இவர்களுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா, அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னா பனிஷ் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. இப்போ மாணவர்களே, இந்த இந்திய நீதித்துறை அப்படின்ற தலைப்பில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அதே மாதிரி எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் ஜுடிஷியரி, அதுக்கப்புறம் சப்கோர்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த இந்தியன் ஜுடிஷியரி அப்படின்றது எதுக்கு அடிப்படையாக இருக்குது அப்படின்னா, ஜஸ்டிஸ், ஒரு நீதி, மக்களுக்காக ஒரு நீதியை யார் கொடுக்குறாங்க? நீதி அரசர்கள் வழங்குகிறார்கள். அப்போது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம எங்கே போகிறோம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம், ஆர்டிக்கல் 32. ஹை கோர்ட்டுக்கு போகிறோம், ஆர்டிக்கல் 226. இது ரெண்டும் முக்கியமான சட்டங்களாக கருதப்படுகிறது. நம்மளோட அடிப்படை உரிமைகள் அப்படின்றது நம்ம கான்ஸ்டியூஷனில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி இந்த ஜுடிஷியரி அப்படின்றது ஒரு இண்டிபெண்ட் பாடியாக இருக்குது. அந்த இண்டிபெண்ட் பாடி அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ், இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான். சட்டம் யார் பாராளுமன்றத்தில் ஏற்றுறாங்களோ அவங்க தான் சட்டத்தை அமல்படுத்துவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். இப்போ ஜுடிஷியரி நம்ம இதில் தூக்கி வச்சிட்டோம்னு வச்சுங்களேன், கரப்ஷன் வந்துடும். அப்போ ஜுடிஷியரியை பிரித்து நம்ம அம்பேத்கர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனியாக ஒரு இண்டிபெண்ட் பாடியாக வச்சுருக்காங்க. ஒரு அருமையான வேலை இது. அப்போ அந்த இண்டிபெண்டன்ஸை பாதுகாக்கிறதுக்காக அவர் என்னென்ன வச்சுருந்தார்? அப்பாயின்மெண்ட்டில் கூட ஜட்ஜை அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னா அது யார் அப்பாயின்ட் பண்ணுறா? பிரசிடெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி அவரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாலாம் ரிமூவ் பண்ண முடியாது. ஒரு கண்டன தீர்மானம் கொண்டு வர வேண்டும். அவரோட சேலரி அப்படின்றது எங்கே இருக்குது? சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சரில் தான் வரும். ஜட்ஜோட சேலரி எல்லாமே சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சரில் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்றது ஆர்டிக்கல் 360 வந்துடுச்சு அப்படின்னா முதல்ல ஜட்ஜுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, அவங்க சம்பளத்தை முதல்ல கட் பண்ணுவாங்க. அப்போ நீதியை காக்கும் நீதி அரசர்களின் ஒரு ஒப்பற்ற சேவை அப்படின்றது நம்ம நாட்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதே மாதிரி ஒரு மாநிலத்திற்கும் ஒரு நீதிமன்றங்கள் இருக்குது. ஆனால் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் சில மாநிலங்களுக்கு கிடையாது. இப்போ நீங்கள் யூனியன் டெரிட்டரியில் பொறுத்தவரை அதுக்கு பக்கத்தில் எந்த ஸ்டேட் இருக்கோ அந்த ஸ்டேட் நம்ம அதோட அதிகாரத்தை செலுத்தும். பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட இணைஞ்சிரும். அந்தமான் நிக்கோபாரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கல்கத்தாவோட இணைஞ்சிரும். அது மாதிரி ஒரு அமைப்பு. அப்போ இப்போ இருக்கிற ஜுடிஷியரிக்கும் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஜுடிஷியரிக்கும் பெரிய கேப் இருக்குது. ஏன்ஷியன்ட் இந்தியா எதை ஃபாலோ பண்ணுச்சு? சிம்ருதிகளை பின்பற்றின. மிடில் இந்தியாவில் எதை பண்ணாங்க? ஷரியாலாவை பின்பற்றினாங்க. இப்போ நம்மளுக்கு நல்ல கோடிஃபிகேஷன் பண்ண சிவில் லா இருக்குது, கிரிமினல் லா இருக்குது. இதன் மூலமாக நீதியை வழங்குவதற்கான சிறந்த நீதி அரசர்களும் இருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான ப்ரொவிஷன் இந்த ஜுடிஷியரை பொறுத்தல என்ன அப்படின்னா ஆர்டிகல் 13. எனி லா which is inconsistent and derogatory to the Constitution of India அப்படின்னா இமிடியேட்டாக என்ன சொல்லும்? சுப்ரீம் கோர்ட் this law is null and void அப்படின்னு சொல்லும். இந்த இடத்துல ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் நான். எப்போவுமே ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட்டை யார் பண்ணுவா அப்படின்னா அந்த கொலீஜியம் அப்படின்னு தான் பண்ணுவாங்க.
அப்போ 2014 இந்த கொலிஜியம் முறையை நீக்கப்பட்டு மறுபடியும் பார்லிமெண்ட்லேயே ஒரு புது சட்டம் இயற்றப்பட்டு இந்த கொலிஜியம் முறையை நீக்கி ஒரு ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் பில் ஒன்று கொண்டு வரலாம் அப்படின்னு அரசாங்கம் நினைத்தது. அது மாதிரி ஒரு பில்லையும் பாஸ் பண்ணி நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் இம்மீடியட்டாக என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் அதை தானாக முன் வந்து எடுத்து அந்த சட்டம் செல்லாத சட்டமாக அறிவித்தது. அப்போ அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது பாருங்கள். அந்த சட்டம் என்பது கான்ஸ்டியூஷனுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடாது. ஒரு ஜுடிஷியரியை இண்டிபெண்ட்டாக இயங்க விடுவதற்கான சட்டங்கள் இருக்க வேண்டும். அந்த இண்டிபெண்ட்டாக இயங்க விடாமல் முடக்குவதற்கான சட்டங்களை பாராளுமன்றத்தில் இயற்றினால் சுப்ரீம் கோர்ட் தானாக முன் வந்து அதை செல்லாத சட்டமாக ஆக்கிவிடும். அதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் இது போன்ற விஷயங்களில் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்றதும் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பாடத்தில் இருக்குது. இப்போ ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷனில் ப்ரிஸ்கிரைப் பண்ண அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே தான் எல்லாமே அடங்க வேண்டும். அதை மீறி சுப்ரீம் கோர்ட் தலையிட்டால் அதுதான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கிறாங்க. நம்ம கான்ஸ்டியூஷனில் ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஷெட்யூல் 9 அதில் எந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் அது சுப்ரீம் கோர்ட்டோட தலையீடு இருக்கக்கூடாது என்பது தான் அந்த சட்டம். ஆனால் நம்மளுடைய பொலிட்டீஷியன்ஸ் அதில் என்ன பண்ணாங்க, நிறைய மாலஃபைட் லாஸை போட ஆரம்பித்தாங்க. அப்போ மீடு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு, இன்னுமே இந்த ஷெட்யூல் 9 ஏதாவது ஒரு சட்டம், என்ன சட்டம், ஒரு மாலஃபைடாக கான்ஸ்டியூஷனுக்கு எதிர்ப்பாக கான்ஸ்டியூஷனோட அந்த இன்டெகிரிட்டியை கெடுக்கும் வகையில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் சுப்ரீம் கோர்ட் அதை செல்லா சட்டமாக மாற்றிவிடும். அதை கண்டிப்பாக கேள்வி கேட்கும் அப்படின்றது தான் சுப்ரீம் கோர்ட்டோட அணுகுமுறை. இதைத்தான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு சொன்னாங்க. அதிலிருந்து எந்த தேவையில்லா சட்டங்கள் எதையுமே அந்த 9th ஷெட்யூலில் பாஸ் பண்ணுறது இல்லை. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிரசிடெண்ட் வந்து ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். பார்லிமெண்ட் இல்லாத பொழுது ஒரு அவசர சட்டத்தை அவர் பிறப்பிக்கிறார். அப்போ அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் போது அதுக்கும் கண்டிஷன் இருக்கணும், ஏன் பிறப்பிச்சிங்க அப்படின்னு. ஈவன் தட் ஆர்டினன்ஸ் இஸ் நாட் பியாண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ, அதுவும் ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ளே தான் வரும். கான்ஸ்டியூஷனுக்குள்ள எல்லா ப்ரொவிஷனுமே இந்த ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ளே தான் வரும். அதனால சட்டங்கள் இயற்றும் போது சட்டங்கள் இயற்றுபவர்கள் கவனத்தோடு சட்டத்தை இயற்றுவார்கள். இதுதான் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பேத்கர் மிகச்சிறப்பாக இந்த ப்ரொவிஷன்ஸை வச்சுட்டு போயிருக்கார். நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ஸில் எதுவுமே ரொம்ப ஈஸியாக அழிச்சிட முடியாது. கான்ஸ்டியூஷனில் நம்மளுக்கு தெரியும் 2 வகையான சட்டத்திருத்த முறை இருக்குது. ஒன்று ஃப்ளெக்சிபிள் முறை, இன்னொன்று ரிஜிட் முறை. சில சட்டங்களை நம்ம ஈஸியாக திருத்தலாம், சில சட்டங்களை நம்ம ஈஸியாக திருத்திட முடியாது. அப்போ எதெல்லாம் ஈஸியாக திருத்தலாமோ அதுக்கான பெரும்பான்மை அப்படின்றது வேற. எதெல்லாம் திருத்தவே முடியாதோ திருத்தக்கூடாதோ அப்படின்றதுக்கான இதுவும் இருக்குது. அப்போ ஒரு வேகான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கான்ஸ்டியூஷனில் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது நம்மளுடைய அரசமைப்பில் எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை, எங்கேயும் சொல்லவில்லை. அதுதான் சொல்கிறாங்க, கான்ஸ்டியூஷனோட அந்த ஃபைனல் இன்டர்பிரட்டர் அப்படின்றது யார் அப்படின்னா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டு தான். முதல்ல கான்ஸ்டியூஷனை திருத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனை திருத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமாக அந்த கேசவானந்தா பாரதி கேஸில் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது முதல்ல ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமைகள் அப்படின்றது திருத்தப்படலாம், ஆனால் வித்தவுட் ஆல்டரிங் த பேசிக் ஸ்ட்ரக்சர். அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் என்பது நம்மளுடைய அரசமைப்பில் தரவில்லை, எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. அது மியர் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு இன்னைக்கு இருக்குது. அப்போ கான்ஸ்டியூஷனில் உள்ள ப்ரொவிஷன்ஸ் அதை பாதுகாக்கிறது, அதுக்கான இன்டர்பிரிட்டேஷனை வழங்குறது, அது யாரோட கையில் இருக்குது? நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டோட கையில் தான் இருக்குது. அப்போ இந்த பாடத்தில் நம்ம தெளிவாக நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், சுப்ரீம் கோர்ட்டோட
ஆர்கனைசேஷன் பார்த்தோம், அவங்களோட அட்வைசரி, ஒரிஜினல், அப்பலேட் ஜுரிடிக்ஷன். அந்த அப்பலேட் ஜுரிடிக்ஷன் சொல்லும்போது இந்த மேல்முறையீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேல்முறையீடு அப்படின்றது நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு கேஸை லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஹைகோர்ட்டுக்கு அதை அப்பீல் பண்ணலாம். ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ண பிறகு அங்கேயும் தோத்துட்டோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணலாம். அப்போ இதுதான் அந்த அப்பலேட் ஜுரிடிக்ஷன் அப்படின்றது. அப்போ இதுவும் யாரோட கண்ட்ரோலில் வருது, அதிகாரத்தில் வருது? நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டோட அதிகாரத்தில் தான் வருது. அன்பான மாணவர்களே, இன்று இந்திய நீதித்துறை அப்படின்ற தலைப்பில் 1 மதிப்பெண், 2 மதிப்பெண், 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினா விடைகளை நம்ம ஆழமாக ரொம்ப எலாபரேட்டாக நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இது போன்ற அடுத்தடுத்த பாடங்களை நம்ம இது போன்ற தெளிவாக நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.